ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லேண்ட் லாஸ் ஆஃப் தமிழ்நாடு. நான் இதில் சின்ன இன்ட்ரோ மாதிரி தரேன். அதுக்கப்புறம் லேண்ட் டெனிங் சிஸ்டமை பற்றி பார்க்கலாம். முதல்ல லேண்டில் யார் யாருக்கெல்லாம் ரைட்ஸ் இருந்தது அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு ரைட்ஸ் இருந்திருக்கு. யார் யாருன்னா முதல்ல சாவரின் ஆர் இஸ் அசைனி, அதாவது சாவரின் அப்படின்னா கிங்கு, இல்லை அப்படின்னா அவர் அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆள், அவங்களுக்கு ரைட் இருந்தது. நெக்ஸ்ட்டு ரயாட் ஹோல்டிங் இண்டிவிஜுவலி ஆர் ஆஸ் டு த மெம்பர் ஆஃப் அ ஜாயின்ட் ஃபேமிலி ஆர் அ வில்லேஜ் கம்யூனிட்டி. இந்த இடத்துல ரயாட் அப்படிங்கிறவங்க கல்டிவேட்டரை மீன் பண்ணுறாங்க. ஸோ கல்டிவேட்டருக்கு அந்த லேண்டில் வந்துட்டு உரிமை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேல்வாரம் குடிவாரம் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. முதல்ல மேல்வாரம் அப்படின்னா என்னென்னா த ஷேர் ரிசீவ்டு பை தி கவர்மெண்ட் வந்து ஒரு ஷேரை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அதை மேல்வாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ப்ராக்டிஸில் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த கல்டிவேட்டர்கிட்ட யார் வாங்கினாலுமே, அதாவது எனி பர்சன் யார் வாங்கினாலுமே அதை வந்து மேல்வாரமாக கன்சிடர் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குடிவாரம். ஷேர் டேக்கன் பை குடி ஆர் கல்டிவேட்டர் ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் தி சாயில், அதாவது அந்த இடத்துல யார் கல்டிவேட் பண்ணுறாங்களோ அந்த ஓனர் ஆஃப் தி சாயில் ஓனர் யாரோ அவங்களே அந்த ஷேர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை குடிவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ப்ராக்டிஸில் எப்படி இருக்குது அப்படின்னா, யார் க்ராப்பை வளர்க்குறாங்களோ அவங்க ஒரு ஷேர் எடுத்துக்குவாங்க. இது அவங்களுக்கு ரைட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதை குடிவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் லேண்டை பற்றி பார்ப்போம். இதை 4 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. வாராபேட் அப்படின்னா நன்சை நிலம், திருவாப்பேட் அப்படின்னா புன்சை நிலம், தரிசு, அதுக்கப்புறமேட்டு புறம்போக்கு லேண்ட். இந்த மாதிரி 4 விதமாக பிரிச்சுருக்காங்க.